கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, let us explain the method by calculating the ionic radii of Na plus F minus in NeF crystal whose interionic distance is equal to 231 pm. அதாவது இப்போ வந்துட்டு இங்கே ஒரு Na ப்ளஸ்ங்கிற ஒரு இது இருக்குது, இங்கே எஃப் மைனஸ்னு ஒரு எலக்ட்ரான் எல்லாம் வந்து ஒரு பார்ட்டிக்கல் வந்துட்டு இருக்குது. இந்த சென்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களே வந்துட்டு சொல்லியிருக்காங்க Na ப்ளஸ்லேருந்து எஃப் மைனஸ் வரைக்கும் இருக்குது. Na ப்ளஸ் அப்புறம் எஃப் மைனஸ் அதோட வேல்யூ வந்து 231 pmனு சொல்லிட்டு புக்கில் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார்முலா என்னது? ஆல்ரெடி இன்டர் அயானிக் கொஷின்லேயே வந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். இதோட ஃபார்முலா என்னது? RC ப்ளஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/ZEFF C ப்ளஸ் அப்புறம் RA மைனஸ் ப்ரொபோர்ஷனல் 1/ZEFF A மைனஸ். இப்போது இந்த ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணோன்னா RA மைனஸ் பண்ணோன்னா இது கீழே இருக்கிறது வந்துட்டு ரெசிப்ரோக்கலாகவும் மேலே போயிருமா. இப்போ ZEFF A மைனஸ் ZEFF C ப்ளஸ் இப்படி தானே கிடைக்கும். அதே மாதிரி தான் RA ப்ளஸ் RF மைனஸ் இது மேலே போகிறப்போ எஃப் மேலே போயிடும், Na வந்துட்டு கீழே வந்துடும். இப்போ நம்ம ஃப்ளூரினுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்துட்டு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எஃப் மைனஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். எஃப் மைனஸ்னால் என்னது? ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஆட் பண்ணணும், ப்ளஸ்னால் ஒரு இதை வந்துட்டு மைனஸ் பண்ணணும். ஸோ இதில் ஒன்று ஆட் பண்ணால் 2p6 மாறிடுமா. இந்த லாஸ்ட் இருக்கிற நம்பர் எப்போயுமே என்னன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். இது n-1. இப்போ இதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 7 + 2 வந்துட்டு 8 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கா. இப்போது என்னங்கிற வேல்யூலேருந்து ஒரு எலக்ட்ரானை எப்போயுமே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். பண்ணோன்னா என்ன வரும்? 8 இருக்கா, அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வருமா. இங்கே இருக்கிறத அப்படியே போட்டோன்னா 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே வரும். இப்போ சம் பண்ணலாம். இது வந்துட்டு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். S = ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனிங் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணும்? n இன்ட்டு அதோட வேல்யூ ஒன்று வந்துட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு SP அப்படின்னா என்னோட வேல்யூ, SP ஆர்பிட்டாலுக்கு வந்து என்னோட வேல்யூ 0.35, DFனாலுமே இதே தான். அதே இது S மட்டும் கேட்டாங்கன்னா 0.30. அதே மாதிரி n-1க்கு 0.85. எப்போனா எஸ்ஸும் P மட்டும் இருக்கப்போ DF இருந்துச்சுன்னா n-1ஓட வேல்யூ 1 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் சம் போட முடியும். இப்போ n இன்ட்டு என்னோட வேல்யூ என்னது? 0.35 இல்லையா, ப்ளஸ் n-1. n-1ஓட வேல்யூ என்னது? 0.85. இப்போ இதை வந்துட்டு மல்டிபிள் பண்ணணும். இப்போ இதை போட்டு மல்டிபிள் பண்ணணும். எப்படின்னா, இப்போது நம்ம என்னோட எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ 7 இன்ட்டு இந்த வேல்யூ கூட பண்ணணும். அப்புறம் n-1க்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கா, 2 இன்ட்டு இந்த வேல்யூவோட வந்துட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 2.45 அப்புறம் 1.70ன்னு கிடைக்கும். அதை ஆட் பண்ணும்போது 4.15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ இது வந்துட்டு இன்னொரு ஃபார்முலா. ZEFலேருந்து அட்டாமிக் நம்பர் அப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச ஸ்க்ரீனிங் வந்துட்டு மைனஸ் பண்ணணும். அட்டாமிக் நம்பர், அதாவது ஃப்ளூரினுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 9. சரியா. அப்போ 9 - 4.15 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 4.85. Na இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு NAக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அவங்க Na ப்ளஸ்க்கு வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ NAக்கு வந்துட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1:2, 2:2p6, 3s1.
பட் அவங்க ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ளஸ்னால் என்ன பண்ணணும், ஒரு இது வந்துட்டு சப்ராக்ட் பண்ணணும். அப்போது 1s2 2s2 2p6 இப்படி தான் வரும். அதில் பிரிக்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எஸ் இது தனியாக, 1 இது தனியாக, 2 இது தனியாக, 3 இது தனியாக, அந்த மாதிரி குரூப்பாக பிரிக்கணும். தப்பாக பிரிச்சிங்கன்னா ஆன்சர் தப்பாக போயிடும். இது n, இது n-1. இப்போ இதில் மொத்தம் 8 இருக்குது. அப்போ ஒன்று சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 7 எலக்ட்ரான்ஸ், இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் போட்டு போனால் இங்கேயும் 4.5 தான் வரும். இங்கே பாருங்கள் பண்ணியிருக்கேன், 4.5 தான் வரும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறேன். எந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, RNA+/RF-. அந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருந்தாங்க, ZF மைனஸ் இது கீழே வந்துட்டு Na+ இல்லையா, அந்த இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணணும். கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ போட்டு அப்ளை பண்ணால் 2 டிவைட் பண்ணும்போது 0.71 கிடைக்கும். இப்போ RNA அப்படியே வச்சுட்டு 0.7 இன்ட்டு RF நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடணும். இதை வந்துட்டு நான் ஈக்குவேஷன் 2ல் போய் வந்துட்டு 1ல் போய் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ D = Na+RF. RNA+RF. இப்போது D அதாவது நமக்கு அந்த PMோட வேல்யூ தெரியும் 231 = NAவோட வேல்யூ 0.71 + RF. இப்போது இங்கே ஒரு RF இருக்கிறது, அப்போ 1.71 RF மாறிடுமா, = 231 PM. RF மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இது டிவைடில் கொண்டு போயிட்டோன்னா 135.1 PMனு சொல்லிட்டு கிடச்சிடும் நம்மளுக்கு. இதை கொண்டு போய் 2ல் வந்துட்டு அப்ளை பண்ணணும். Na+RF- = 231 PM. இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷன் இல்லையா, இதில் போய் அப்ளை பண்ணணும். RFோட வேல்யூ பண்ணோன்னா இந்த மாதிரி போய் அப்ளை பண்ணிவிட்டு RNA- ப்ளஸ்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இதை டிவைட் பண்ணும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அப்போ டிவைடில் போகும். டிவைட் பண்ணும்போது 95.9 PMனு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு 11th கெமிஸ்ட்ரியில் பேஜ் நம்பர் 84ல் இருக்க பவுலிங் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு சம் வந்துட்டு பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் சம்மு